தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர். நகைச்சுவையை சரி, குடும்ப உணர்வுகளை சரி, வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் சரி ஈஸியா திரையில கொண்டு வந்துருவார். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நடிகர், இயக்குனர், எழுத்தாளர் கே பாக்யராஜ் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்களே, என்னையா எழுதுற அப்படின்னா 2-3 நிமிஷத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து எங்கேயோ போய் எடுத்து மறுபடியும் வேற ஒரு பேப்பர் வரும். நாம என்ன நினைச்சோமோ அதை திருப்பி கொண்டாகும். பாக்யராஜ் பேசும்பொழுது சொன்னாரு, நம்ம இந்த படம் பண்ணும்போது சகலவல்ல அவனை காட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. சரி, இப்ப என்ன மிரட்டிட்டு இருப்பாங்க முந்தானை முடிச்ச காட்டி. அவர் என்னதான் நம்மளை விட்டு போயிட்டாலும் அவரோட திரைப்படங்கள் இன்னும் நம்மகிட்டே தான் இருக்கு. நம்மகிட்ட சிரிக்க வைக்குது, அழ வைக்குது, ஏன் ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட சில திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க ஜேடி, இது உங்க ஜேடி வைன்ஸ். நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் முந்தானை முடிச்சு. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளாக் பஸ்டரை தந்த படம்னு சொல்லலாம் பாக்யராஜ் அவர்களுக்கு. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை. இந்த கதை எப்படின்னா, பரிமளான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது ஊர்வசி, வில்லேஜில் இருப்பாங்க. அவங்க ஊரில் உள்ள ஸ்கூல் டீச்சராக தான் பாக்யராஜ் வருவார். ஸோ அவர் மேலே அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து பிடிச்சி போய் அவங்க மேலே காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்ட பிறகு ஏதாவது பண்ணி இவரை கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவரை குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுவார். அதே மாதிரி தாண்டிடுவாங்க. ஸோ அதனால் கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த படமேவும். ஸோ இந்த படம் ஏன் சூப்பராக இருந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஊர்வசி ஃபஸ்ட்டு பண்ண படம் இந்த படம் தான். ப்ளஸ் பாக்யராஜ் சூப்பராக எழுதியிருப்பார். அருமையான ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா சப்போர்ட்டிங் கேஸ்டும் சரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கதையை பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கதை. அதுவும் இந்த படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட கதை நல்லா இருக்கனால தான் தெலுங்கு, கன்னடா மற்றும் ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கா காமெடி வந்த படமே இந்த படம் தான். இதான் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்க பொண்ணை ஏமாத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் தப்பு பண்ணது உண்மைன்னா உங்க பொண்ணு அந்த பச்சை குழந்தையை தாண்ட சொல்லுங்க. என்ற காதலி உந்தன் மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உந்தன் மனைவி எந்தன் காதலி ஆகாது. காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டைலாகை வச்ச படம் தான் வேற ஒன்றும் இல்லை, அந்த 7 நாட்கள். இந்த படத்தோட கதை என்னன்னா, பாலக்காடு மாதவன்றவர் மெட்ராஸ்க்கு வருவார். அதாவது அவர் ஒரு மியூசிஷியன். ஸோ அவர் மேலே காதல் வயப்படுறாங்க வசந்தி, அதான் அம்பிகா. ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, அம்பிகாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பணக்கார மனைவி இழந்த ஒரு நபர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவர் நம்மளோட டெப்டெல்லாம் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பிகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கிடையில் அம்பிகா என்ன பண்ணுறாங்க, அதாவது வசந்தின்ற கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி பாலக்காடு மாதவன்ட்ட கேட்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க கோயிலில். ஸோ இந்த விஷயத்த பின்னர் தெரிஞ்சுக்கிறாரு ஆனந்த். அவங்களோட பாஸ்ட் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்த் என்ன பண்ணுவார்னா, ஒரு 7 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, என்னோட அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, 7 நாளில் தவறிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு 7 நாள் மட்டும் கொஞ்சம் நடி அப்படின்னு சொல்லுவார். அந்த 7 நாள் தான் இந்த கதையே. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வேற எதுவும் இல்லை, ஒரு நாயகன். அந்த பாட்டு வந்த படம் தான். தாவணி கனவுகளில் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக படித்த படிப்புக்கு வேலை இல்லாத ஒரு 6 தங்கச்சிகளுக்கு அண்ணனா பண்ணியிருப்பார். இதில் முக்கியமான கேரக்டரில் கேப்டன் சிதம்பரமா சிவாஜி சார் பண்ணியிருப்பார். குடும்ப வறுமை காரணமாக வேறு வழி இல்லாமல் தன்னோட 4வது தங்கச்சி தான் பியூபர்ட்டி ரீச் பண்ணிட்டோன்றதை சொல்லாமல் இருந்ததும், ப்ளஸ் தன்னோட மாமா பொண்ணு தன்னை லவ் பண்ணுறதா சொன்னனால போய் பொண்ணு கேட்க போயிட்டு அசிங்கப்பட்டு வந்ததும், இதெல்லாம் அவரை ரொம்ப மாற்றுது. வேறு வழியில் இந்த வறுமையிலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சென்னை போகிறாரு. சென்னை போய் என்ன வேலை பார்க்குறாரு, என்ன பண்ணுறான்றது தான் கதையே. ஸ்கிரிப்டும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி செம்மையாக இருக்கும் படத்தில். அதுலேயும் ஒரு முக்கியமான சீன், ஒரு பாரதி ராஜா படப்பிடிப்பில் இருப்பார். ஸோ அப்போ ஒரு சீன் இருக்கும், என்னன்னா தன்னோட கற்பை இழந்த ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு டைலாக் என்னன்னா, சுகமும் துக்கமும் நம்ம பார்வையில் தான் இருக்குது, ரோஜா செடியில் முள் இருக்குதுன்னு என்னை சங்கடப்படுறதை காட்டியும் முள் செடியில் ரோஜா மலர்ந்துருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கும். இந்த டைலாகை கேட்டு தான் பாரதி ராஜாவே படத்தில் அவரை ஹீரோவாக புக் பண்ணுவார். ஸோ நமக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சுகமும் துக்கமும் நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறதை விட முள்ளு செடியில ரோஜா பூத்து இருக்கேன்னு சந்தோஷப்படுமா, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.
ஒரு படம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக ரீமேக் பண்ணுவாங்க. அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தமிழ்லேயே திரும்பி ரீமேக் பண்ணால் அது வேற ஒன்றும் இல்லை, அந்த படம் தான் வந்து இன்று போய் நடைவா. இந்த படம் தான் கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லி வந்தது. ஸோ இது 3 நண்பர்களை பற்றின கதை. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றது. ஸோ அதான் அவங்களோட முழுமை நோக்கமாகவே இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயான்னு ஒருத்தவங்க வந்து குடி வந்திருப்பாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எதிர. ஸோ அவங்க 3 பேருக்குமே பிடிச்சி போகும். என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா நம்ம 3 பேருமே லவ் பண்ணுவோம், பதிலுக்கு ராதிகா யாரை லவ் பண்ணுறாங்களோ மற்ற 2 பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஸோ அதான் இந்த கதையே. அதுவும் இந்த படத்துல தான் அந்த காமெடியே வரும். ஏ காவுமே ஏ கிசான் ரகதாத்தா. ஸோ அப்படிப்பட்ட படம் இது. படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப காமெடியாகவும் நல்லாவும் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படம் நல்லா இருந்தனால தான் வந்து ரீமேக்கே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல திரும்பியும். एक गांव में एक किसान रखताता रघुताता रखताता रघुताता रघुताता लपा रखताता. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா சுவரில்லா சித்திரங்கள். இது வந்து பாக்கியராஜ் சார் எடுத்த முதல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை எப்போ பார்த்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து கண்ணீர் வரதான் செய்யும். ஏன்னா வந்து இதில் சொல்ல வர விஷயங்கள் அப்படி. காதல் தெய்வீகமானது தான், பசி கொடுமையானது தான், ஆனால் மானம் அதை விட மேலானதுன்றதை வந்து ஒரு திரைப்படமாக சொல்லியிருப்பாரு. ஸோ படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் இருந்து தான் பாக்கியராஜ்ன்றவரை வெளியே வந்தாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான படம். இப்படிப்பட்ட டேரக்டர் ப்ளஸ் ரைட்டரை நம்ம இழந்துட்டோன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட படம் இன்னும் நின்று பேசுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படங்களை தான் நம்ம கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஹைப் பண்ணுங்கள்.